பெருநகரக் கோவில்களில் நாம் காணும் முருகனுக்கும் கிராமத்தின் எல்லையில் காவல் காக்கும் வேலனுக்கும் வேறுபாடு உண்டு. அந்த ஆதிமரபின் பெருமையை பற்றி பேசுவோம். கிராமங்களில் வேலன் என்பவன் ஆறுகால பூசைகள் ஏற்கும் தெய்வம் மட்டுமல்ல, அவன் அந்த மக்களின் காவல் தெய்வம். ஊரையும் கால்நடைகளையும் விளைச்சலையும் காக்கும் உற்ற தோழன். அங்கு வழிபாட்டு முறைகளும் வேறுபட்டவை. வேலன் வெறியாட்டம் என்பது முக்கியமானது. இதில் வேலனாகிய முருகனே பக்தரின் உடலில் இறங்கி அருள்வாக்கு சொல்வதாக நம்பிக்கை. மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டுத் தீர்ப்பான் வேலன். பல கிராமங்களில் வேலனுக்கு சிலை கூட இருக்காது. மண்ணில் நட்டு வைத்த ஒரு வேல் மட்டுமே அவனது அடையாளமாக இருக்கும். அந்த வேலே பேராற்றல் வாய்ந்தது. படைப்புகளும் மிக எளிமையானவை. தினை மாவும் தேனும் அவனுக்கு பிடித்தமானவை. சில மரபுகளில் சேவல் பலியிடுவதும் உண்டு. இது பக்தன் தனக்கு கிடைத்ததைக் கொண்டு தெய்வத்துடன் உறவாடும் முறை. இந்த கிராமிய வழிபாடுகளே வேலன் வழிபாட்டின் ஆணிவேர். இதுவே தெய்வத்திற்கும் மக்களுக்குமான நேரடித் தொடர்பின் அடையாளம்.